யார் ஊர்லலாம் கோயில் இருக்கோ 2 தெரு தள்ளி, ஒரு 3 தெரு தள்ளி இங்கெல்லாம் கோயில் இருக்கோ, டெய்லி கோயிலுக்கு போகணும். ஒவ்வொரு நாளும் திருப்பலி பங்கெடுக்கணும். நீ ஒரு நாள் திருப்பலிக்கு போனா உனக்கு ஆயிரக்கணக்கான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். திருப்பலிக்கு போகவே முடியலனா போய் நற்கருணை ஆண்டவருக்கு முன்னாடி இருந்து ஜெபிக்கணும். உன் வாழ்க்கை மாறுறதுக்காக நான் சொல்கிறேன். திருத்தலத்துக்கு மொட்டை போட்டு மாலை வாங்கி போட்டு மெழுதிரியை பொறுத்தனா சரியாகும்னு நினைக்காத. நீ ஒவ்வொரு நாளும் வீட்டில் என்ன செய்யணும், அது உனக்கு ஆசீர்வாதத்தை கூட்டிக்கிட்டே போகும். அல்லேலூயா. இந்த ஷேலம் வேர்ல்டுன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, கேரளாலேருந்து வருது. அதில் ஒருத்தர் சாட்சி சொல்கிறார். அவர் பேர் செபி அகமத். அப்போ என்ன மதம்? முஸ்லீம். அந்த ஆள் சொல்கிறார், இப்போ பெரிய ஆள் ஆகிட்டார். அவருக்கு 8 வயசு இருக்கு. செபி அகமத் 8 வயசு. அவர் பிறக்கும் போதே நாக்கு மொட்டை நாக்கு. மொட்டை நாக்குன்னா என்ன பேசினாலும் டொட்டோ 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 தான், ஒன்றும் வராது. மொட்டை நாக்கு. அந்த ஊர்லேயே அவனுக்கு பேர் மோனா நானா. மொட்டை நாக்கு தான் பேர் அவனுக்கு. 8 வயசு. அவங்க ஊரில் ஒரு திருமண திருப்பலி எங்கே நடக்கும்? நம்ம கோயிலில் கல்யாண பூசை. அந்த திருமண திருப்பலிக்கு அந்த 8 வயசு செபி அகமது வர்றான். வந்த உடனே எல்லாரும் வரிசையாக என்னமோ வாங்குறாங்க. என்ன வாங்குறாங்க? இவனும் வரிசையாக வரான். வரிசையாக எல்லாரும் வாங்கின மாதிரி இவனும் வாங்கி சாப்பிட்றான். நற்கருணையை வாங்கி சாப்பிட்டுட்டு போய் முழங்கால் போடுறான். எல்லாரும் பாடுறாங்க, இவனும் பாடுறான். நாக்கு வந்துருச்சு, பேச்சு வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. அவன் சொல்றான், இயேசு என்னை முதலாக தொட்டார். நான் கத்தோலிக்க கிறிஸ்தவன் இல்லை, நான் பாவ சங்கீதனை பண்ணலை, ஆனால் நான் நம்பிக்கையோடு போனேன். எல்லாருக்கும் வார இயேசு எனக்கும் வரணும்னு நினச்சேன். போனேன், நற்கருணை வாங்கினேன், என் மொட்டை நாக்கு சரியாயிட்டு. அதுக்கடுத்து அவன் இன்ஜினியரிங் காலேஜுக்கு படிக்க போகிறான். அவங்க மாமா வீட்டில் இருந்து படிக்கிறான். அவங்க மாமா வீட்டில், அவர் முஸ்லீம், பெரிய தீவிரவாதி. அங்கே ஒரு ஜெப புஸ்தகம் இருக்குது, நம்ம ஜெப புஸ்தகம். எங்கள் மாமா வீட்டில் எப்படியா ஜெப புஸ்தகம் இருக்குது. அதை எடுத்து அதில் தூய ஆவியான ஒரு ஜெபம் இருக்குது. தூய ஆவியே எழுந்தருளி வாரும். அந்த ஜெபத்தை சொல்கிறான். அந்த ஜெபத்தை சொல்ல சொல்ல இவனுக்குள்ள ஏதோ ஒரு பவர், அவன் தலையில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி அவனுக்குள்ள ஒரு அபிஷேக அனுபவம். அவனுக்கு இன்ஜினியரிங் காலேஜில், இந்த படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைகளுக்கெல்லாம் முக்கியமானது, இன்ஜினியரிங் காலேஜில் அவனுக்கு ஒரு பாடம் வரவே வராது. இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் வரவே வராது. அவன் பாஸே ஆனதில்லை. இந்த தூய ஆவியை பெற்றுக்கொண்ட பின்னால் அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. போய் பரீட்சை ஹாலில் உட்கார்ந்தான், பேப்பரை வாங்கினான், நம்பர் எழுதினான், பாடத்தை எழுதினான். கேள்வியை படிக்கான்னு தெரியல. ஐயோ, கேள்வி தெரியலையே. பின்னாடி காதுக்குள்ளே யாரோ ஒருத்தர் பதில் சொல்கிறாங்க. கேள்விக்கு பதில் சொல்கிறாங்க, எழுதிட்டான். 2வது கேள்வி தெரியல, யாரோ பதில் சொல்கிறாங்க, எழுதுறான். ஒவ்வொரு கேள்விக்கும் எந்தெந்த கேள்விக்கு பதில் தெரியலையோ காதுக்குள்ளே யாரோ பதிலை சொல்ல 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 எல்லா பதிலையும் எழுதிட்டான். 76% எடுத்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டான். அந்த காதுக்குள்ளே யார் சொன்னா? தூய ஆவியானவர். தூய ஆவியானவர். நீ படிக்காமல் போனாலும் அவர் மேலே நம்பிக்கை வச்சு, உன் புஸ்தகத்தில் உள்ளது போல அவருக்கு தெரியும். இந்த ரஜினி ரோபோ படமா, எந்திரன் இன்னும் எல்லா படம் உள்ளே இருக்க போல தெரிவிப்பார் இல்லை? இயேசுவுக்கு எல்லா புஸ்தகமும், ஆவியானவருக்கு எல்லா புஸ்தகமும் தெரியும். எனக்கு 3வது பத்தியில் 4வது வரி தெரியல கூட சொல்லி கொடுத்துருவார். அல்லேலூயா. நான் இப்போ பைபிள் வசனம்னு சொல்லுதானே, பிலிப்பியர் 4:13-19 தெரியாது, அவர் சொல்லுவார், உடனே வந்துடும். அப்போ நற்கருணையாக இயேசு வந்தார், வாய் திறந்தது, தூய ஆவி பதில் சொன்னார். இன்ஜினியரிங் பாஸ் பண்ணிட்டான். அவங்க அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட்டு, அது பெரிய கதை, நேரம் இல்லை. அவங்க அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட்டு, முதுகு எலும்பெல்லாம் நொறுங்கி போச்சு, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, செத்து போவார்னு சொல்லிட்டாங்க டாக்டர்.
இவன் போய் கோயிலில் போய் முழங்கால் போட்டு இரக்கத்தின் ஆண்டவருக்கு முன்னாடி ஜெபம் பண்ணான். முஸ்லீம் தான், கிறிஸ்டின் ஆகலை. அவங்க அப்பாவுக்கு ஜெபம் பண்ணான். நவம்பர் மாதம் 2ஆம் தேதி உங்கள் அப்பா செத்து போவான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. நவம்பர் மாதம் 2ஆம் தேதி கோயிலில் போய் இருக்கிறான். காலையிலே போயிட்டான். செல்ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரேயர் பண்ணுறான். 2ஆம் தேதி சாயந்தரம் செல்ஃபோனை திறந்து பார்க்க நிறைய மிஸ்டு கால் அவங்க அம்மாட்ட இருந்து. திரும்ப ஆஃப் பண்ணிட்டான். ஏன்னா அம்மா என்ன சொல்லுவா, உங்கள் அப்பா செத்து போயிட்டாருன்னு சொல்ல போகிறா. இது எதுக்கு? திரும்பியும் ஆஃப் பண்ணிவிட்டு கோயிலை பூட்டிட்டாங்க. வெளியில் மாதா கேவிக்கு முன்னாடி இருந்து ஜெபிக்கிறான். இப்போ மாதா சொல்கிறாங்க, தம்பி உங்கள் அம்மாவுக்கு நீ ஒரே ஒரு பையன், எத்தனை ஃபோன் பண்ணியிருக்கா, அந்த மனசை எவ்வளோ துடிச்சிக்கிட்டு இருக்கோம், ஃபோன் எடுத்து பேசு தம்பி. யார் சொன்னா? மாதா. உங்கள்கிட்ட அப்படி மாதா பேசியிருக்காங்களா? நம்ம பேசுனா தான் அவங்க பேசுவாங்க. உடனே இவன் என்ன பண்ணிட்டான், ஃபோனை ஆன் பண்ணி பேசுகிறான். அவங்க அம்மாட்ட பேசணும். அவங்க அம்மா ஃபோன் எடுத்து மகனேன்னு சொல்லணும். இவன் ஃபோன் பண்ணதான் அவங்க அப்பா எடுக்காரு. அப்பா, ஆமாடா மகனே, எல்லாருக்கும் ரத்தம் கொடுத்து உயிர் கொடுத்த ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டாரு, நான் சாகலை மகனே அப்படியார். அவங்க அப்பா சாகலை, பிழைச்சிக்கிட்டார் அவங்க அப்பா. எசேக்கியேல் 37:7 ஒரு சிஸ்டர் வந்து சொல்கிறாங்க, இந்த வசனத்தை வாசிங்கன்னு சொல்கிறாங்க. எசேக்கியேல் 37:7 வாசிங்கிறாங்க. அந்த எசேக்கியேல் 37 என்ன? தூய ஆவியானவரை கடவுள் அனுப்புவார், உன் எலும்புகளெல்லாம் எல்லா உடைவுகளும் சரியாகும், எலும்புகள் உயிர் பெறும். அந்த வசனத்தை வாசித்துக்கிட்டு இருக்காரு. அவங்க அப்பாவுக்கு முதுகெலும்பெல்லாம் சரியாயிடுச்சு, சாக போனவர் எந்திரிச்சு இப்போ உயிரோடு இருக்கிறாரு. எல்லாரும் போய் ஞானஸ்தானம் வாங்கிட்டாங்க. அப்பா, மகன், மகா, மனைவி எல்லாரும் ஞானஸ்தானம் வாங்கிட்டாங்க. அந்த பொண்ணு ஆராதனை மடத்தில் சேர்ந்து சிஸ்டர் ஆயிட்டா. இப்போ அவள் சிஸ்டராக இருக்கா. இவன் கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருந்துக்கான். மாதத்தில் 10 நாள் ஊழியம் பண்ணுறான். அவன் பேர் ஜார்ஜ் ஜோசப், செபி அகமது ஜார்ஜ் ஜோசப்பாக மாறிட்டார். அல்லேலூயா. அதனால தான் திருப்பலிக்கு போகணும், நற்கருணை வாங்கணும், கோயிலில் உட்காந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை செஞ்சா உனக்கு உறுதியான ஆசீர்வாதம் உண்டு, உறுதியாக உண்டு, உறுதியாக உண்டு. அதை இயேசுவே நமக்கு செய்வார். அல்லேலூயா. முழந்தால் படியிடுவோம்.